வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்று தேதி 18/12/2024, கிழமை புதன்கிழமை, குரோதி வருடம் மார்கழி 3, நட்சத்திரம் பூசம், திதி தேய்பிரை திருதிய, பகல் 12:31 வரைக்கும் தான். அதுக்கப்புறமா சதுர்த்தி வருது. இன்னைக்கு சித்த யோகம், தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம். அப்புறம் ராகு காலம் 12லேருந்து 1:30, யமகண்டம் 7:30லேருந்து 9, குளிகை நேரம் 10:30லேருந்து 12, நல்ல நேரம் எனப்படும் சுப உரைகள் 6லேருந்து 7, 9லேருந்து 10, 4லேருந்து 5, 7லேருந்து 9. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் சந்திரன் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் புதன், தனுசில் சூரியன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இப்போ அடுத்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க, பகுதியை பார்ப்போம். ஜி பழனியா பிள்ளை, கீழத்தெரு, ராதாபுரம், திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து கேட்டிருக்காங்க. திருநீற்றை உடலில் பூசிக்கொள்ளலாமா? ஆமாம், திருநீற்றுடைய முக்கியமான சிறப்பு யூஸே அதுதான். நெத்தியிலையும் பூசிப்பாங்க, கையில் இட்டுக்கிறது, மார்பில் இட்டுக்கிறது எல்லாமே பண்ணுவாங்க. திருநீர் ரொம்ப புனிதமான இதுங்கிறதுனால அதை காலெல்லாம் பூசிக்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கி சில பேர் உடம்பு முழுக்க உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் திருநீரை பூசிக்கிறாங்க உடம்பில். கேட்டால் நான் சாமியார் அப்படிங்கிறாங்க. விசித்திரமான சில பழக்கங்களை இன்று அந்த மாதிரி பண்ணுறாங்க. விஷயம் தெரிஞ்சவங்க அந்த மாதிரி விபூதியை காலெல்லாம் பூசிக்க மாட்டாங்க, ஆனால் உடம்பில் பூசிக்கலாம், தப்பு இல்லை. குடும்பத்தில் பிறந்த மூத்த பெண் அல்லது மூத்த ஆணுக்கு ஆணி மாதம் திருமணம் செய்யலாமா? இது அடுத்து என் அப்பா வந்ததுக்கப்புறம் பதில் சொல்லுவார். ஏற்கனவே சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன், டக்குன்னு ஸ்ட்ரைக்கால். உங்கள் குடும்பத்தில் வழக்கமாக இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு நாள் குறித்து கொடுக்கக்கூடியவர்கள் யார்களோ, இந்த மாதிரியான விஷயங்களை உங்கள் வீட்டில் யார் நடத்தி வைப்பாங்களோ அவங்கக்கிட்ட கேட்டு அவங்க ஆலோசனைப்படி பண்ணுங்கள். ஃபேமிலி டாக்டர், ஃபேமிலி லாயர் அப்படிங்கிற மாதிரி வீட்டில் நல்ல விஷயம்னு பண்ணுறப்போ, சம்பிரதாயப்படி பண்ணணும்னு நினைக்கிறப்போ இவங்கள மாதிரியானவங்க ரொம்ப முக்கியம். அதனால் குடும்ப வாத்தியார் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணி வைக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அதுதான் மற்ற எல்லார் ஒப்பீனியனை விட ரொம்ப முக்கியமானது இதுக்கெல்லாம். அப்புறம் 3வது கேள்வி, காசி யாத்திரைக்கு வயதானவர்கள் மட்டும்தான் போக வேண்டுமா? அதாவதுங்க, இப்போது சென்னை டு வாரணாசி டைரக்ட் ஃப்ளைட்டே வந்தாச்சு. முன்னாடியாவது டெல்லி கனெக்டிங் ஃப்ளைட்டு அப்படின்லாம் இருந்தது. கனெக்டிங் ஃப்ளைட்னா இருந்தால் கூட அது நம்ம மிஞ்சி போனால் ஒரு 5 மணி நேரம் அதுக்குன்னு இது பண்ண வேண்டியதாக இருக்கும், அவ்வளோதான். அப்படி இருக்கிறப்போ இன்றைக்கி சென்னை டு வாரணாசி டைரெக்டாக நம்ம ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே, 2.5 மணி நேரத்துக்குள்ளே போய் ரீச் ஆகிட முடியும். 2000 கிலோமீட்டர்ஸை தாண்டி இருக்குது. 2 ஹவர்ஸ் 2.5 ஹவர்ஸில் நம்ம சென்னை டு வாரணாசி ரீச் ஆகலாம். இன்றைக்கி எவ்வளோ அறிவியல் வளர்ந்துருக்கு, தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்துருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அன்றைக்கி காசி போகணுன்னா ட்ரெயின் கூட வராத காலம், மாட்டு வண்டியிலையோ குதிரை வண்டியிலையோ பல மாதத்துக்கு தேவையான பல பொருட்கள், நம்முடைய உடை, கொஞ்சம் சாப்பாடு, சோத்து மூட்டையிலேருந்து எல்லாம் கட்டிட்டு போகணும். போகிற வழியில் அங்கங்கே அன்னச்சத்திரத்தில் சாப்பிட வேண்டியதாக இருக்கும். அந்த பயணிக்கிற பாதையில் நிறைய மிருகங்கள் வரும், வைல்டு அனிமல்ஸ்லாம். அதையெல்லாம் நம்ம எதிர்த்து போராடுற மாதிரி, இல்லை தப்பிச்சு போகிற மாதிரியான சூழ்நிலை வரும். அதனால் நம்ம போகிற வழியிலையோ வர வழியிலையோ நிறையா நாள் ஆகுங்கிறதுனால உயிர் பலியாகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. அதனால தான் அவ்வளோ ரிஸ்க்கான விஷயங்கிறதுனால காசி யாத்திரை யாராவது போகிறதா இருந்தால் அவங்க குடும்பத்து கடமைகளெல்லாம் முடித்ததுக்கப்புறம் வயசான காலத்தில் போகணும்பாங்க. ஏன்னா எல்லா கடமைகளையும் முடித்ததுக்கப்புறம் போகிற உயிர் காசி யாத்திரையில் போட்டுமே புண்ணியம் தானே அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஆனால் வாழ வேண்டிய வயசில் இந்த ரிஸ்க்கை எடுக்கக்கூடாது. இன்றைக்கி அப்படிலாம் யாரும் பண்ணுறது இல்லை, பண்ணணும்னு அவசியமும் இல்லை. பட் இன்றைக்கும் இந்தியா ஃபுல்லாக நடக்கிறத ஒரு ஆபியாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. இந்தியா ஃபுல்லாக பல நாடுகளுக்கு சைக்கிளில் ட்ராவல் பண்ணுறவங்க இருக்காங்க. அதெல்லாம் அவங்கவுங்க மனசு ஹெல்த்தை பொறுத்து இருக்குது. அப்படி பண்ணக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை, தப்புன்னு இல்லை. ஆனால் அப்படி பண்ண வேண்டிய அவசியம் இருக்கானா? இல்லை. ஸோ நம்ம ட்ரெயினில் போகிறதா இருந்தாலும் ஒரு 3rd ஏசி 2nd ஏசி மாதிரி புக் பண்ணிட்டு கொஞ்சம் சௌரியமாக பல பேர் போயிட்டு வரோம், இல்லை ஃப்ளைட்டில் போயிட்டு வரோம். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் 2nd ஏசிக்கும் ஃப்ளைட் டிக்கெட்டுக்கும் கூட இப்போ பெருசாக வித்தியாசம் இல்லை. அட்வான்ஸாக புக் பண்ணுறப்போ ட்ரெயின் டிக்கெட் ஃபேர்லேயே கூட நிறையா தடவை ஃப்ளைட் டிக்கெட் கிடைக்கிறது. இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்ததுக்கப்புறம் ஏன் வயசான காலத்தில் தான் காசிக்கு போகணுன்னு அந்த இதுலேயே இருக்கணும்? இதுதான் யுக தர்மம்னு சொல்லுவாங்க. அந்தந்த காலத்துக்கு தகுந்தபடி சில விஷயங்கள் மாற்றிக்கணும். அந்த பழக்கமே நமக்கு இல்லையே. எனக்கு ஒரு கதை தான் ஞாபகம் வருது. இது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான், பல பேருக்கு தெரியும்.
இருந்தாலும் நான் என் ஸ்டைலில் என் வாய்ஸ் மாடுலேஷனில் ஒரு தடவை சொல்கிறேன் கேளுங்க. ஒரு ஊரில் ஒரு நம்பூதிரி இருந்தார். அவர் வீட்டில் பாதுகாப்புக்காக ஒரு நாயை வளர்த்தார். அவர் வசதியான நம்பூதிரி. அவரோட அப்பாவுக்கு திதி கொடுக்குற நேரத்தில் அப்போ நாய் குறுக்க நெடுக்க ஓடக்கூடாதுங்கிறதுனால அப்போ மட்டும் அதை வீட்டுக்கு வெளியில் தூண்டில் கட்டி போடுவார். அது அவரோட பையன் பார்த்துட்டே இருந்தான். கொஞ்ச நாளில் அந்த நம்பூதிரி இறந்துட்டார், வயசாகி காலமாயிட்டார். அப்புறம் அவரோட பையன் என்ன பண்ணால், அப்போ அவன் நாயே வளர்க்கலை, அந்த நாயும் செத்து போச்சு. நாயோட அதிகபட்ச வயசு 10-12 வருஷம். அவனுக்கு அப்புறம் நாய் வளர்க்கணுங்கிற எண்ணம் விருப்பம்லாம் இல்லை. ஆனால் அப்பாவுக்கு திதி கொடுக்குறப்ப என்ன பண்ணுவான், எங்கேருந்தோ வாடகைக்கு ஒரு நாயை கூட்டின்னு வருவான். அந்த நாயை வளர்க்குற பையனும் கூட வருவான். கரெக்டாக திதி கொடுக்குறப்போ அந்த நாயை தூண்டில் கட்டி போடுவான். அது லொல்லொன்னு குலைச்சின்னு இருக்கும். இந்த காரியம் பண்ணி வைக்கிற வாத்தியாருங்கள்லாம் என்ன அம்பி இப்படி பண்ணுற அப்படின்னா, இல்லைங்க எங்கள் குடும்ப வழக்கம், இந்த மாதிரி வீட்டில் யாருக்கா திதி கொடுக்கணுன்னா தூண்டில் நாயை கட்டி போடணும். அவங்களும் ஒன்றும் சொல்ல முடியாமல் ஓ அப்படியா சரின்னு சிரிச்சிட்டு போவாங்க. அவனோட அப்பா எதுக்காக இதை பண்ணாருன்னே தெரியாமல் திதினா தூண்டில் நாயை கட்டி போடணுன்னு அவன் நினச்சி அவன் ஃபாலோ பண்ணி அவனுக்கு அடுத்து வரவன் நிறையா பேர் இதை வந்து ஃபாலோ பண்ணாங்கன்னு விளையாட்டாக ஒரு கதை சொல்லுவாங்க. உண்மையிலே இது ஏதாவது குடும்பத்தில் நடந்ததாக தான் இருக்கும். ஏன்னா இதை விட காமெடியான விஷயங்கள்லாம் நிறையா குடும்பங்களில் நடந்திருக்கு. இது வெறும் நகைச்சுவை மட்டும் இல்லை மக்களே, இது சிரிக்க வேண்டிய விஷயம் மட்டும் இல்லை, சிந்திக்க வேண்டிய விஷயமும் கூட. அதனால் வயசானவங்க தான் காசிக்கு போகணுங்கிறத அன்றைக்கி ஏன் சொன்னாங்கங்கிறது புரியுறதா? இந்த தகவல் தொழில்நுட்பம் வளராத காலத்தில் சொன்ன விஷயத்தை இப்போவும் ஃபாலோ பண்ணணும்னு அவசியமே இல்லை. காசி கயா எல்லாத்துக்குமே எல்லாரும் போகலாம். இன்ஃபேக்ட் நம்ம உடம்புல நல்ல தெம்பு சக்தி இருக்கிறப்போ, நம்ம உடம்புல வில் பவரும் மனசில் தில் பவரும் இருக்கிற இந்த இள ரத்தம் சூடான ரத்தம் இருக்கிறப்ப தான் நம்ம காசி மாதிரியான இடங்களில் போய் அங்கே இருக்கிற எல்லா படித்துறையிலையும் நல்ல வேகமாக ஏறி இறங்கி அதை அனுபவிக்க முடியும், என்ஜாய் பண்ண முடியும். வயசானதுக்கப்புறம் கொம்பு ஊன்ற வயசு வந்ததுக்கப்புறம் அங்கே போயிட்டு வருது எவ்வளோ கஷ்டங்கிறது வயசானவங்களை கூட்டின்னு போயிட்டு வரப்போ தான் தெரியும். நம்ம ஒரு 30 பேட்சுக்கு மேலே காசி ட்ரிப் பல பேரை கூட்டின்னு போயிருக்கோம். இப்போ ட்ரிப்பு பண்ணுறதுக்கு டைம் இல்லை, கடவுள் நம்மளை ஒரு வேறு லைனில் தள்ளிட்டான், அது வேறு விஷயம். ஏன்னா வயசானவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் காசி ட்ரிப் மாதிரியான இது பண்ணுறதுக்கு. பட் அந்த வயசுலேயும் ஃபிட்னஸோடு இருக்கிறவங்களுக்கு கஷ்டம் இல்லை, அது வேறு விஷயம். 30-35 வயசுலேயும் காசி ட்ரிப்பும் போது திணறினவங்களையும் நான் பார்த்துருக்கேன். 70-75 வயசுலேயும் அசால்ட்டாக தூசி தட்டி நடந்தவங்களையும் நான் பார்த்துருக்கேன். பட் எல்லாரும் அப்படி இருக்கிறது இல்லையே, ஒரு சில விதி விலக்குகள். அவங்க 70-75 வயசுலேயே அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஃபிட்டாக இருக்காங்கன்னா 30-35 வயசில் எப்படி இருந்திருப்பாங்கன்னு கற்பனை பண்ணி பார்க்கணும். அப்போ அவங்க தெம்பு இன்னும் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதனால் உடம்புல ஃபிட்னஸ் இருக்கிறப்பயே காசி ராமேஸ்வரம் மாதிரி ஹோலி ட்ரிப்பாக இருந்தாலும் சரி, மசூரி நைனிட்டால் மாதிரி ஜாலி ட்ரிப்பாக இருந்தாலும் சரி, எல்லாம் உடம்புல மனசில் தெம்பு இருக்கிறப்பயே அதை என்ஜாய் பண்ணுங்கள். வயசானதுக்கப்புறம் இந்த தெம்பு போனதுக்கப்புறம் இதெல்லாம் அனுபவிக்க முடியாது. கயான்னு எடுத்துட்டா ஏதோ முன்னோர்களுக்கு திதி கொடுக்குற இடம், விஷ்ணு பாதத்தில் பிண்டம் போடுவாங்க, அதுக்கு மட்டும் அந்த கோவில்னு நினச்சிட்டு இருக்காங்க. கிடையாது, தப்பு. அந்த கோவில் அதுக்கும் விசேஷம், மற்ற எல்லாத்துக்குமே விசேஷம். கயாவில் பல கல்யாணங்கள் அடிக்கடி நடக்கும். அங்கே இருக்கக்கூடிய அந்த கதாதாரன், அந்த பெருமாள் நல்ல விஷயங்கள் நடத்தி வைக்கிறவனாகவும் ஆத்மாக்களுக்கு முக்தியை தரவனாகவும் எல்லாமாவும் அங்கே கயாவில் இருக்கக்கூடிய அந்த பெருமாள் இருக்கார், இந்த கயாரோகணர் இருக்கார். அதனால் இந்த மாதிரியான சில விஷயங்களை நம்ம வந்து ஸ்ட்ராங்காக நம்பிட்டோம். எதுக்காக அதை பண்ணாங்க, எதுக்காக அதை டிசைன் பண்ணாங்கன்னு தெரியாமையே அதெல்லாம் புரிஞ்சுட்டு நம்ம பண்ணுறப்போ இந்த மாதிரியான குழப்பங்கள் தவிர்க்கப்படும். இந்த கேள்விகளெல்லாம் கேட்டிருக்கிறவர் ஜி பழனியா பிள்ளை, ராதாபுரத்துலேருந்து கேட்டிருக்கார். அடுத்து எஸ் சக்திவேல், அரசு அச்சகம் ஓய்வு, விருதாச்சலம். ஐயா, ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு திதிகள் ஆகாது என்று உள்ளதா? உதாரணமாக கன்னிராசிக்கு மட்டும் 3 திதிகள், பஞ்சமி சதுர்த்தி அஷ்டமி ஆகாது என்று உள்ளது உண்மையா? இது என்ன செய்யும்? நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? விளக்கவும். இதை பற்றி ஏற்கனவே என்னுடைய அப்பா பல தடவை விளக்கியிருக்கார். ஸோ மறுபடியும் என் அப்பா வர ஆரம்பித்த உடனே இது சம்மந்தப்பட்ட விஷயங்களெல்லாம் தெளிவுபடுத்துவார். அடுத்து, நல்ல நண்பர் அமைய வணங்க வேண்டிய தெய்வம் எது? நல்ல வாழ்க்கை துணை அமைய வணங்க வேண்டிய தெய்வம் எது? சிறந்த பரிபூர்ண வாழ்க்கை அமைய வணங்க வேண்டிய தெய்வம் எது? உங்கள் எல்லா கேள்விக்கும் ஒரே பதில், குலதெய்வம். எம்ஜி ராம்குமார், தென்காசியிலிருந்து. உங்கள் குலதெய்வத்தை பரிபூர்ணமாக நம்புங்க. நம்பினீங்கனாலே உங்கள் வாழ்க்கையில் யார் தேவையோ அவங்க தான் உங்கள் கூட இருப்பாங்க. தேவையில்லாத குப்பைகள் வடிகட்டுறப்போ போகிற மாதிரி போயிடும்.
எங்கள் வீட்டில் விளக்கு நான் ஏற்றும் பொழுது என் மனைவி தூங்கி கொண்டு இருக்கிறாள். அப்பொழுது நான் ஏற்றலாமா தவறா? இப்படிக்கு எஸ் மாரிமுத்து. நீங்கள் காலங்காலத்தால் 4 மணி இல்லை 3 மணி 5 மணி அந்த மாதிரியான நேரத்துக்கு குளிச்சுட்டு விளக்கேற்றுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் லைஃப் பார்ட்னர் பல வேலைகளை பண்ணிட்டு டயர்டாக நைட்டு படுப்பாங்க. அவங்களும் அதே மாதிரி காலங்காலத்தால் எழுந்துக்கிறதுங்கிறது கஷ்டம். அவங்கவுங்க உடம்பு அந்த இதுங்கிறத பார்த்தானோ. ஏன்னா வீட்டில் தூங்கின்னு இருக்கிறப்போ நம்ம விளக்கேற்றக்கூடாதுங்கிறதுலாம் இல்லவே இல்லை. நானும் பல நாள் காலங்காலத்தால் பூஜைங்கிறது வீட்டில் பண்ணியிருக்கேன். இப்போ மேக்சிமம் 9-10 மணிக்கு மேலே தான் பூஜையை பண்ணுறது. அப்படி காலங்காலத்தால் பண்ணுறப்போ அப்போ என்னை தவிர யாருமே வீட்டில் எழுந்திருக்க மாட்டாங்க. நான் மட்டும்தான் முழிச்சுன்னு இருப்பேன். எப்போனா 3:30 மணி 4 மணி அந்த டயத்துக்கு நான் பாட்டு விளக்கேற்றி சத்தமாக ஸ்லோகம்லாம் சொல்லி பூஜை பண்ணிகிட்டு இருப்பேன். என் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் உள்ளே தூங்கின்னு இருப்பாங்க. கதவெல்லாம் சாத்தி இருக்கும். கொஞ்சம் பூஜை ரூமுக்கும் இடைவெளிங்கிறதுனால சத்தம் பெருசாக கேட்காது. அப்படியே லைட்டாக கேட்டாலும் அவங்களுக்கு அது தாலாட்டு பாடுற மாதிரி இருக்கும். நம்ம பாட்டு ஆத்தியம் ரங்கமிதி புரோக்தம் விமானம் ரங்கசம்ஜிதம் ஸ்ரீமுஷ்ணம் வேங்கடாத்ரிம் ச சாடக்கிராமம் சனைமிசம் தோயாத்ரிம் புஷ்கரம் சைவ நரநாராயணாசிரமம் அஷ்டௌ மே மூர்த்தய சந்தி ஸ்வயம் வியக்தா மகீதலே அப்படின்னு சொல்லி வராக கவசம் பாராயணம் பூஜை அபிஷேகம் அதெல்லாம் உள்ளே போயின்னு இருக்கும். ஒரு 1.5 மணி நேரத்துக்கு எடுத்துகிட்டு 3:30-4 மணிக்கு பூஜை ஆரம்பித்தா கூட முடிக்கிறதுக்குன்னு பார்த்தா 6 மணியை தாண்டிடும். அவ்வளோ விதரணையாக நம்ம பண்ணுவோம். ஆனால் இப்போ காலங்காலத்தால் நம்மளாலையும் பண்ண முடியறதில்ல. முன்னாடி தொடர்ந்து பண்ணோம். என்னென்னா அந்த மாதிரி நான் பல நேரங்களில் பூஜை ரூமில் விளக்கேற்றுறப்போ பூஜை பண்ணுறப்போ என்னோடய வீட்டில் என் அம்மா அப்பா பல நேரங்களில் என் ஒய்ஃப்லேருந்து ஆரம்பித்து எல்லோரும் தூங்கின்னு தான் இருப்பாங்க. யார் பூஜை ரூமில் விளக்கேற்றுறாங்களோ அவங்க தான் குளிச்சுட்டு உள்ளே போகணும். குளிக்காமல் கூட பூஜை ரூமில் விளக்கேற்றலாங்கிறாங்க. அது பெரிய தப்பு. ஒரு கூழை குடிக்கிறதா இருந்தால் கூட குளிச்சுட்டு குடிக்கணும்பாங்க. சுத்தம்ங்கிறது ரொம்ப முக்கியம். பூஜை ரூமுக்குள்ளே ஒன்ஸ் என்ட்ரு ஆறாங்கனாலே குளித்ததுக்கப்புறம் தான் போகணும், இல்லை போகக்கூடாது. ஆனால் அதுக்காக பூஜை ரூமில் விளக்கேற்றுறப்போ யார் அப்போ முழிச்சுன்னு இருக்காங்களோ யார் குளிச்சுட்டு இருக்காங்களோ அவங்க மட்டும் சுத்தமாக இருந்தால் போகிறோம். வீட்டில் உள்ள எல்லாரும் தூங்கி எழுந்ததுக்கப்புறம் ஏற்றியானுங்கிறது எந்த கட்டாயமும் கிடையாது. சில சம்பிரதாய நூல்களில் வேணால் அப்படி சொல்லியிருக்கலாம். பட் அதை ஃபாலோ பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா என்கிட்ட கேட்டிங்கன்னா இன்னும் சில சம்பிரதாய நூல்களில் சொல்லலைன்னு சொல்லி நான் சில ஆதாரத்தை காட்டுவேன். இப்படி இந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனுங்கிறது அந்த நூலை ஏற்றினவங்க பல பேருக்கு இருக்குது. நம்ம இன்றைக்கி ப்ராக்டிக்கலாக என்ன பார்க்க முடியும்? கிரவுண்ட் டிஃபிகல்ட்டியில் அதுதான் பார்க்கணும். அந்த கிரவுண்ட் டிஃபிகல்ட்டி கிரவுண்ட் ரியாலிட்டி அதில் பார்க்குறப்போ அப்படி ஏற்றுறது ஒன்றும் தப்பு இல்லை. PM சேகர், ஈரோடு. ஐயா, எனது பிறந்த தேதி 6/3/1964, ராசி விருச்சிக நட்சத்திரம். எனக்கு 60 வயது ஆகிறது. அதே சமயம் 60ஆம் கல்யாணம் எப்போது செய்ய வேண்டும்? திருக்கடையூர் கோவில் போனால் போதுமா? அங்கு சென்று 60ஆம் கல்யாணம் செய்ய வேண்டுமா? இப்படிக்கு PM சேகர். சேகர் சார், 60ஆம் கல்யாணம் திருக்கடையூரில் பண்ணுறது ரொம்ப விசேஷம். முடிஞ்சால் அங்கே பண்ணுறதுக்கு பாருங்கள். இல்லைன்னா எவ்வளவோ பழமையான கோவில்களில் 60ஆம் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஏதாவது ஒரு சிவன் கோவில் பெருமாள் கோவிலையும் நீங்கள் பண்ணிக்கலாம். பட் திருக்கடையூர் கொஞ்சம் ஸ்பெஷல். ஐயா, கோவையிலிருந்து ஜெயச்சந்திரன் எழுதுகிறேன். நவக்கிரகங்களுக்கு ஒவ்வொன்றிற்கும் ஒரு நிறம் இருக்கிறதே, அவைகளுக்கு பலன் இருக்கிறதா? அதை பற்றி கூறுங்கள். மனித வாழ்க்கையில் நிறங்களின் பங்கு என்ன என்பது பற்றி கூறுங்கள். ஜெயச்சந்திரன் கோவையிலேருந்து கேட்டிருக்கார். அதை இன்னென்ன கிரகத்துக்கு இன்னென்ன நிறங்கிறது ஏதோ கற்பனையில் பண்ணதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, உங்களுக்கே தெரியும். புதன்னா அதோடைய நிறம் என்ன, வியாழன்னா மஞ்சள், செவ்வாயினா சிகப்பு, சந்திரன் நம்ம கண்ணுக்கு பார்க்க வெள்ளையாக தெரிஞ்சாலும் அதோட நிறம் உண்மையிலேயே வெள்ளை கிடையாது, கருப்பு. சூரிய ஒளியில் வெள்ளை மாதிரி தெரியறது. சந்திரம் கிருஷ்ணமசி அப்படிங்கிறது ரிக்வேத வாக்கியம். கிருஷ்ணங்கிற வார்த்தைக்கு கருப்புன்னு ஒரு அர்த்தம். அதனால தான் கருப்பழகனான கண்ணனுக்கு கிருஷ்ணனுங்கிற பேர் வந்தது. அதுக்காக கிருஷ்ணான்னு பேர் வச்சுருக்கிறவங்க எல்லாம் கருப்பாக தான் இருப்பாங்க. கருப்பசாமின்னு பேர் வச்சா அவங்க வெள்ளையாக இருக்கக்கூடாது, கருப்பாக தான் இருக்கணும், அந்த மாதிரிலாம் இல்லை. ஏன்னா அங்கே சுற்றி இங்கே சுற்றி ஓம் பேர் இருந்தால் கிருஷ்ண பிரசாத், நீ கருப்பாக இல்லையேன்னு யாராவது கேட்கலாம். அந்த லார்டு கிருஷ்ணருக்கு எதனால் அந்த பேர் வந்ததுங்கிறத பற்றி தான் அப்படி சொல்லிகிட்டு இருக்கேன். நம்ம ஹியூமன் கிருஷ்ணா விஷயத்துக்கு வருவோம். இப்போ என்னென்னா, பச்சை நிறத்தை பார்க்குறப்போ மனசில் ஒரு பசுமை உணர்வு வரும். இந்த வெள்ளை மாதிரி வெளிர் நிறங்களை பார்க்குறப்போ மனசுக்கு ஒரு அமைதி வரும். இந்த மாதிரி நிறங்களில் சில சயின்ஸுங்கிறது இருக்குது.
அதே சமயம் நிறங்களில் எந்த பாகுபாடும் கிடையாது, அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லா நிறங்களுமே இயற்கையில் இருக்குது, எல்லாமே கடவுளோட படைப்பு தான். அதே சமயம் ஒவ்வொரு நிறத்துக்கும் சயின்டிஃபிக்காக சில விஷயங்கள் நம்ம மனசை பிரதிபலிக்கிற விஷயங்கள்ங்கிறது இருக்குது, அதையும் பார்த்து தான் ஆனும். இன்னொன்று, இந்த மாதிரி இந்தந்த கிரகத்துக்கு இன்னென்ன நிறம்ங்கிறத அன்றைக்கே நம்ம சொல்லியிருக்கோம். அதுதான் இன்றைக்கி டெலஸ்கோப்பும் சொல்கிறது. ஞாயிறில் வந்து சன்லேருந்து 7 விதமான ரேஸ் வருதுலேருந்து ஆரம்பித்து அதை 7 குதிரைகள்னு உருவகப்படுத்தினதுலேருந்து, சந்திரனோட ஒரிஜினல் கலர் பிளாக்குங்கிறது முதற்கொண்டு, செவ்வாயினா சிகப்பு, புதன்னா பச்சை, வியாழன்னா மஞ்சள், வெள்ளி ஆகிய சுக்கிரன் வந்து வெள்ளை கலர், சனி கருநீலம், இந்த ராகு கேதுங்கிற 2 புள்ளிகள், இந்த நார்த் போல் சவுத் போல் மாதிரி, இப்படி இவ்வளோ விஷயங்களை அன்றைக்கி நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்கன்னா அப்போ என்ன மாதிரி ஒரு டீப் சயின்ஸ் நாலேஜ் இருக்கணும், என்ன மாதிரி R&Dலாம் அன்றைக்கி பண்ணியிருக்கணும், அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த ட்ரெடிஷனில் நம்ம வந்திருக்கோங்கிறத நினைக்கிறப்பயே புல்லரிக்கிறது. மேஷராசிக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாக இருக்குது. எந்த விதத்தில் நல்ல நாள் என்றால், நீங்கள் எது உங்கள் வாழ்க்கையில் நடந்தால் நல்லதுன்னு நினச்சிங்களோ, எது உண்மையிலேயே உங்கள் வாழ்க்கையில் நடந்தால் நல்லதோ, அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அட்லீஸ்ட் இன்றைக்கி உருவாகிற மாதிரி இருக்குது. உருவாகிற மாதிரி மட்டும் இல்லை, அது நடக்கிற மாதிரியும் இருக்குது. ஆனால் உங்கள் ஆரோக்கியம் மேம்படுவதாக இருக்கட்டும், மன மகிழ்ச்சி, உற்சாகம், இந்த ஃபேமிலி அட்மாஸ்பியர், அதுக்கேற்ற இந்த அரோமா எல்லாமே வந்து நல்ல ப்ளசண்ட்டாக அப்படியே ப்ரீஷியஸாக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இன்றைய நாள் இருக்குது. ரிஷபராசிக்கு இன்றைய நாள் மிக மிக ஒரு முக்கியமான நாள் என்று சொல்லலாம். நம்ம லைஃப்பில் எதை ரொம்ப முக்கியமான நாள்னு சொல்லுவோம், நம்மளால் மறக்க முடியாதபடி ஏதாவது ஒரு மெமரி அன்றைக்கி நடக்கிறது, நம்மளால் கற்பனையே பண்ணி பார்க்க முடியாதபடி ஏதாவது ஒரு விஷயம் நம்ம கைக்கு கிடைக்கிறது. அப்படி இருந்தால் தான் அதை வந்து முக்கியமான நாள்னு சொல்லுவோம். அந்த வகையில் நீங்கள் லைஃப்பில் மறக்கவே முடியாதபடி சில நல்ல மெமரிஸு, மறக்கவே முடியாத மெமரிஸில் நல்ல மெமரிஸும் இருக்குது, கெட்ட மெமரிஸும் இருக்குது. உங்களுக்கு நல்ல மெமரிஸ் இன்றைக்கி சிலது லைஃப்பில் நடக்கும், லைஃப் லாங் மறக்க முடியாதபடி. அந்த மெமரிகள், நினைவுகள் காலத்துக்கும் நிலைத்து நிற்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்குது. மிதுன ராசிக்கு இன்றைய நாள் ரொம்ப ரொம்ப சிறப்பான நாளாக இருக்கிறது. எலக்ட்ரானிக் அது சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல அருமையான நாளாக இருக்கும். பல கரண்ட் அக்கௌண்ட் மேலே கரண்ட் அக்கௌண்ட்டாக நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்க்குன்னு ஆரம்பிப்பீங்க. அதை பார்த்து உங்கள் போட்டியாளர்கள் சில பேருக்கு கரண்ட் ஷாக் அடித்த மாதிரி இருக்கும். அந்த அளவு உங்களுடைய வளர்ச்சிங்கிறது பெரிய அளவில் இருக்கும். உங்களுடைய வளர்ச்சி என்பது பெரிய அளவில் இருக்கும். அதே சமயம் எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்கு வீழ்ச்சியாக இருந்ததோ அது எல்லாம் உங்களை விட்டு நீட்சியாகும். உங்களுக்கு வளர்ச்சி பெரிய அளவில் இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயங்கள் வீழ்ச்சி அடையும். உங்களுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருந்த பல விஷயங்கள் நீட்சி அடையும். இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி வந்து நடக்கும். கடகராசிக்கு இன்றைய நாள் ரொம்ப அற்புதமான ஒரு நாளாக இருக்கிறது. குறிப்பாக சொல்வது என்றால், இந்த பூமி சார்ந்த விஷயங்கள், பூமியிலேருந்து விளையக்கூடிய சில பொருட்கள், பூமி சார்ந்த விஷயங்கள்னால் நிலம் மனைன்னு நினச்சிட வேணாம். இப்போ உதாரணத்துக்கு உருளைக்கிழங்கு, வேர்க்கடலை, இந்த மாதிரி பூமிக்கடியில் விளையக்கூடிய கிழங்குகள், காய்கள், அதையெல்லாம் பயிரிடுபவர்கள், அவற்றை விற்பனை பண்ணுறவங்க, அவங்களுக்கெல்லாம் இன்றைய நாள் வந்து அருமையான நாளாக இருக்குது. நம்ம நண்பர் வந்து ஒருத்தர் சொன்னார், அவர் வந்து இந்த கடலை மிட்டாய் வியாபாரம்லாம் பண்ணிகிட்டு இருக்கார். கடகராசி தான் அவர். கடகராசிங்கிறதுக்காக மட்டும் சொல்லலை, இது உண்மைங்கிறதுனால சொல்கிறேன். என்னென்னா, வேர்க்கடலைன்னு எடுத்துட்டா அதில் பேர்ச்சம்பழத்தை விட அதிக இரும்பு சக்தி இருக்கான். 100 கிராம் வேர்க்கடலையில் 28 கிராம் புரோட்டீன்கிறது இருக்குது. இது பல அசைவ உணவுகள்லேயே கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அருமையான புரதம். வேர்க்கடலையில் இருக்கக்கூடிய ஃபோலிக் ஆசிடுங்கிறது இந்த குழந்தை உற்பத்திக்கு ரொம்ப முக்கியமான தேவை. எலியெலாம் சிங்கிளாக வேர்க்கடலை தோட்டத்துக்குள்ளே போகும், வெளியில் வரப்போ பல குட்டிகளோடு வரும். காரணம், வேர்க்கடலையை சாப்பிட்டா அதுக்கு தேவையான சக்தி கிடைக்கிறது. அமெரிக்கா மாதிரியான நாடுகளில் வேர்க்கடலை முக்கியமான உணவு. வேர்க்கடலையிலேருந்து பல ஸ்வீட்ஸை தயாரிக்கிறாங்க. இதில் இந்த கேலரிஸ்ன்னு பார்த்தா 100 கிராம் வேர்க்கடலையில் ஒரு 550 கேலரிஸ் இருக்குன்னா, பாதாமில் வந்து ஒரு 600 கேலரிஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். வேர்க்கடலையை விட பாதாமில் ஒரு 30-40 கேலரிஸ் ஜாஸ்தி தான். பாதாம் நல்ல உணவு தான், இல்லை இருந்துட்டு போட்டோம். ஆனால் அதை விட வேர்க்கடலையில் ஜாஸ்தி சக்தி இருக்கிறப்போ இந்த வேர்க்கடலை உடம்புக்கு கெடுதல், சாப்பிடக்கூடாதுங்கிற மாதிரி சில பேர் வந்து மனசில் தப்பான எண்ணத்தை விதைச்சிட்டாங்க.
பல குப்பை உணவுகள், ஜங்க் ஃபுட்ஸு, என்னெல்லாமோ சில சிப்ஸு அதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு வேர்க்கடலையே சாப்பிட்டு போயிடலாம், அவ்வளோ உடம்புல சக்தி இருக்குது. இந்த புரிதல்லாம் முன்னாடி நிறையா பேருக்கு இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போ நிறையா பேருக்கு நம்முடைய பாரம்பரிய உணவுகளில் வந்து விழிப்புணர்வு வந்துடுது. பெருசாக உடல் உழைப்பு இல்லாமல் இருக்கிறவங்க, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் உட்காண்டிருக்கிறவங்க, ஒரு நாளைக்கு 100-200 கிராம் வேர்க்கடலை சாப்பிட்டா ஜீரணமாகிறது கஷ்டம். ஆனால் இந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க, ஓடி ஆடி விளையாடுறவங்க, அவங்கெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு 100 கிராம் 110 கிராம் ப்ரோட்டீனுங்கிறது எடுத்துக்கணும். இதில் வேர்க்கடலை ஒரு 100 கிராம் ஒரு நாளைக்கு எடுத்துட்டா கூட அதில் ஒரு 28 கிராம் ப்ரோட்டீன் ஈஸியாக கிடச்சிரும். அப்புறம் அந்த மாதிரி ப்ரோட்டீன் சம்மந்தப்பட்ட உணவுகள்ங்கிறது எவ்வளவோ இருக்குது. ராஜ்மா, ப்ராக்கோலி, இப்படி நிறையா சொல்லிட்டு போகலாம். இது மாதிரி வேர்க்கடலைங்கிறது ப்ரோட்டீனுக்கு மட்டும் இல்லாமல் இந்த குழந்தை பெறுவதற்கு தேவையான சக்தியை தரதுலேருந்து ஆரம்பித்து பல விஷயங்களை வந்து அந்த வேர்க்கடலை பண்ணும். இப்போ கடகராசிக்கு இந்த விஷயங்களை எதுக்காக சொல்லிகிட்டு இருக்கோன்னா, மெயினாக இந்த பூமிக்கடியில் விளையக்கூடிய உருளைக்கிழங்கு, வேர்க்கடலை மாதிரியான பொருட்களை பயிரிட்டு விற்பனை பண்ணுறவங்க, அந்த வேர்க்கடலையில் கடலை மிட்டாய் மாதிரியான இதெல்லாம் பண்ணுறவங்க, அவங்களுக்கு வந்து பெரிய ஜாக்பாட்டு. உங்களோட பிஸ்னஸ் என்றைக்கும் இல்லாத அளவு மிகப்பெரிய வளர்ச்சியை சந்திக்கும். பல பெரிய டேர்ன் ஓவர்ஸை நீங்கள் பார்ப்பீங்க. சிம்மராசிக்கு இன்றைய நாள் ரொம்ப அருமையான ஒரு நாளாக இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பார்த்தபடி நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இன்றிலிருந்து துவங்க ஆரம்பிக்கும். நீங்கள் நினைத்த விஷயத்தை நினைத்தபடி முடித்து காட்டுவீர்கள். கன்னிராசிக்கு இன்றைய நாள் மிக அருமையான பொழுதாக இருக்கும். அந்த பொழுது புலரும் பொழுதே நம்ம வந்து சந்தோஷத்தோடு எழுந்துக்கிறதுங்கிறது முக்கியம். அன்றைக்கி நம்ம விதி எப்படி வேணாலும் இருக்கட்டும், அன்றைக்கி நம்ம ஜாதகம் எப்படி வேணாலும் இருக்கட்டும், எழுந்துக்கிறப்போ ஒரு பிரிஸ்னஸ், ஒரு சந்தோஷத்தோடு எழுந்துக்கிறோம். இன்றைக்கி எல்லாம் நல்லதாகவே நடக்கும், எல்லாமே இருக்குது, நல்லாவே இருக்குங்கிற அந்த மனநிறைவோடு சிரித்த முகத்தோடு எழுந்து, அந்த சிரித்த முகத்தோட கண்ணாடி முன்னாடி நம்மளே பார்த்துக்கிறது, நம்மளை பூஸ்ட் பண்ணுற மாதிரி எதாவது பேசுறது. அது பேசுகிறதுக்கா பஞ்சம்? சும்மா வாயில் சொல்கிறது என்ன வேணாலும் சொல்லிட்டு போகலாமே. முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும், முயலாமை என்றைக்கும் வெல்லாது. முடிகிற வரைக்கும் பண்ணுறது முயற்சி கிடையாது, மூச்சுள்ள வரை செய்வதே முயற்சி. இந்த மாதிரி உங்களை உசுப்பேற்றுற மாதிரி, உங்களை உற்சாகப்படுத்துகிற மாதிரி சில வார்த்தைகளை நீங்களே சொல்லுங்களேன். வார்த்தைக்கா பஞ்சம்? இப்படி தினமும் தூங்கி எழுந்து உங்களை பூஸ்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது பேசுங்க. அதை விட்டு வேஸ்ட் பண்ணுற மாதிரி எதுவும் பேசக்கூடாது, பண்ணக்கூடாது. அந்த வகையில் இன்றைக்கி உங்களுக்கு வந்து நாள் ரொம்ப அருமையான நாளாக இருக்குது. தூங்கி எழுந்துக்கிறப்பயே சந்தோஷமாக எழுந்துக்கணும், சிரித்த முகத்தோட கண்ணாடி முன்னாடி நிற்கணும். என்ன கவலை இருந்தாலும் இல்லைனாலும் உங்களை உற்சாகப்படுத்துகிற மாதிரி நீங்கள் ஏதாவது சில வார்த்தைகளை பேசணும். இது சிம்மராசி மட்டும் இல்லை, ஒவ்வொரு ராசியும் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் லைஃப் ப்ரோக்ராமே, உங்களுடைய அல்கோரித்தம்லேருந்து எல்லாமே மாறும். ஏன்னா எந்த ஒரு விஷயத்தை நம்ம தூங்கி எழுந்துக்கிறப்பையும் நைட்டு படுத்துக்கிறோமோ திரும்ப மைண்டுக்கு கமெண்ட் கொடுக்குறோமோ அது என்றைக்காவது ஒரு நாள் நடக்கும். நம்ம கர்ம வினையை எப்படி மாற்றுறது, நம்மளோட கெட்ட விஷயங்களெல்லாம் எப்படி நல்ல விஷயமாக மாற்றுறதுனா இது ஒன்று தான் ஒரே பரிகாரம். உங்களுக்கு இப்போ டைமும் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால இந்த மாதிரியான சில தியரிஸை, சில ஃபார்முலாஸை நீங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணி பார்க்குறப்போ உங்கள் லைஃபு கண்டிப்பாக அப்பில் போகும். துளாராசிக்கு இன்றைய நாள் மிக அற்புதமான நாளாக இருக்கிறது. தொலை தூரத்திலிருந்து வரும் சில செய்திகள் உங்களுக்கு உற்சாகத்தை அளிக்கும். விருச்சிக ராசின்னு எடுத்துட்டா இன்றைய நாள் ரொம்ப சிறப்பான நாளாக இருக்குது. இன்றிலிருந்து நீங்கள் துவங்கும் எந்த ஒரு வேலையும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது வெற்றியில் முடியும். தனுசு ராசிக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம், அதனால் ஏற்கனவே அவனுக்கும் நமக்கும் வாய்க்கா தகராறு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில வாய்க்கா தகராறு, சில பிரச்சனை அதெல்லாம் வந்து போக தான் செய்யும். நம்ம என்ன பண்ணணும், உஷாராக இருக்கணும், அலர்ட்டாக இருக்கணும். அப்படி இருந்தாலே போகிறோம். சந்திராஷ்டமங்கிறத நினச்சி பயப்படாமல் இருந்தாலே அதனால் நமக்கு தேவையில்லாத படபடப்பு வராது. பயத்தை விடுங்கள், கவலையை விடுங்கள், ஆனால் ஒரு விழிப்புணர்வு தேவை. அதுக்கு தான் இந்த சந்திராஷ்டமங்கிறத சொல்கிறது. மகர ராசிக்கு இன்றைக்கி நல்ல சூப்பராக மஜாவாக இருக்குது உங்கள் லைஃபு. நீங்கள் நினச்ச விஷயங்கள் நினச்சபடி நடக்கும், பிடிச்ச விஷயங்கள் இன்றைக்கி உங்கள் லைஃப்பில் நடக்கும். கும்பராசிக்கு இன்றைய நாள் நல்ல சந்தோஷம் தரக்கூடிய நாளாக, உங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய நாளாக இருக்குது. ஜமாச்சிருவீங்க போங்க. மீனராசிக்கு இன்றைய நாள் ரொம்ப சிறப்பான நாளாக இருக்குது. கடந்த காலத்துக்கு ஏன் கடந்த காலம்னு பேருனா அதை நம்ம கடந்து வந்துட்டோம், அதனால தான் கடந்த காலம்னு பேர். சில பேர் வந்து கடந்த காலங்களில் நடந்த சில பிரச்சனைகள், அவமானங்கள், தோல்விகள் அதையே நினச்சி வருத்தப்பட்டு இருப்பாங்க. எப்பயோ நம்முடைய லைஃப்பில் சில நிமிடங்கள், ஒரு 1/4 மணி நேரமோ, அரை மணி நேரமோ, 1 மணி நேரமோ நமக்கு பிடிக்காமல் நடந்ததுங்கிறதுக்காக
அதையே வாழ்நாள் முழுக்க எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும்? அதனால் நீங்கள் இது வரைக்கும் நடந்ததெல்லாம் மறந்துடுங்க, அதெல்லாம் மறந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய விஷயங்கள் அருமையாக நடக்கும். அடுத்து என்ன பண்ணணும், வாட் நெக்ஸ்ட், இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிறத உணர்ந்து செயல்பட்டால் உங்களுக்கு எல்லா நாளும் வெற்றியான நாளாகவே இருக்கும். இன்னிலேருந்து உங்களுக்கு டைமும் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் கவலைப்பட வேணாம். நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும். நம்பிக்கையோடு செயல்படுங்கள், வெற்றி நிச்சயம். இதோடு இன்றைய ராசிபலன் நிறைவடைந்தது. உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது வழிகாட்டி ஜோதிடர் அரியசலூர் வெங்கட்ராமனின் மகன் HV கிருஷ்ணபிரசாத். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திரு நாடு. நன்றி, வணக்கம்.